நேத்து சாவித்ரி ஆண்டி வீட்டுல ஒரு பொண்ணா? யார் அது? ஏதோ பொண்ணுதான். ஐயோ பாக்குறாளே. சரி, பையன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்? இது மூஞ்சினும் தெரியல, பாத்துட்டு சொல்றேன். மீசை, நிறைய தாடி, உன்னோட கொஞ்சம் ஹைட்டா இருந்தா உனக்கு வர ரொம்ப பிடிக்கும். பையன் அந்த மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது. அழகான பையனா வர இருக்காண்டி. போச்சு, உனக்கும் அந்த லவ்ன்ற ஒரு டாபிக்கும் செட் ஆகாது. உனக்கு நல்லாவே தெரியும். நீ ட்ரிப்பு போறனும் போது நான் பொறாமப்படல. ஆனா இப்ப எதிர் வீட்டு ஒரு பையன் இருக்கானா பொறாமப்பட்டு இப்படிலாம் பேசுறல. நானும் இந்த கிராமத்துல ஜாலியா தான் இருக்க போறேன். நீங்க பரவாயில்ல, ட்ரிப்லாம் போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு லூஸ் மாதிரி எதுவும் பண்ணிடாத. இப்பதான் நீ நார்மல் ஆயிருக்க. என்னை விட பெரிய பையன் மாதிரி இருக்கான். ஸோ காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் போல. என்ன பார்க்கவே மாட்டான். தேவிகா, டவல் எடுத்தியா இல்லையா? வரான், சீக்கிரம் குளிச்சுட்டு வா. அப்படியே கேஷுவலா பாப்போம். போயிட்டாளா? கண்ணை மூடினாலே மொட்டை மாடல பார்த்த அந்த பிள்ளையோட மூஞ்சி தான் ஞாபகம் வருது. இத்தனை வருஷத்துல இந்த பிள்ளைய இந்த ஊர்ல பார்த்த மாதிரியே தெரியலையே. ச்சே, அவ யாரு என்ன ஏதுன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும்.